அடுத்தது ஒழுங்கான செக்ஷுவல் லைஃப். ஸோ செக்ஷுவல் லைஃப் அண்ட் குழந்தை நிக்கிறது அப்படின்றது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங்கும் கூட. குழந்தை பெற்றுக்கணும், அப்பா இந்த மாசம் இந்த வேலையை முடிச்சிடணும்னு நினைச்சு ட்ரை பண்ணா கட்டாயம் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நார்மலா 2 to 3 times a week சேர்ந்து இருந்தா போதும். ஏன்னா ஸ்பெர்ம் ஒரு பெண்மணிக்குள்ள போயிடுச்சுன்னா 72 hours அது ஆக்டிவா தான் இருக்கும். அதனால டெய்லி செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இருக்கணும்னு பார்ட்னரை ஒய்ஃப் ஸ்ட்ரெஸ் பண்ணாலோ இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபை ஸ்ட்ரெஸ் பண்ணாலோ இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். சில நேரங்கள்ல உடம்பு டயர்டா இருக்கலாம், வேலையை ரொம்ப பிஸியா இருக்கலாம், ஒய்ஃப்க்கு வலிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது இருந்தா டாக் டு யுவர் பார்ட்னர். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இஃப் அ பார்ட்னர் ஃபீல்ஸ் இன்னைக்கு எனக்கு ஓவுலேஷன் ஆகுது, இன்னைக்கு கான்டாக்ட் இருக்கணும்னு உங்க ஒய்ஃப் சொன்னா கூட உங்களால அன்னைக்கு இருக்க முடியலன்னா அது வெளிப்படையா சொல்ல பாத்துக்கோங்க. ஆனா 2 பேரும் சண்டை அந்த மாதிரி சச்சரவு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இந்த டைம்ல குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பட் மினிமம் 2 to 3 times a week கான்டாக்ட் இருந்தாலே சீக்கிரம் கன்சீவ் ஆக முடியும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்.